பகவத்கீதைன்ற ஒரு பொக்கிஷ புத்தகம் கிடைக்கும். வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் வாழணுன்ற ஒரு அறிவுரை நமக்கு கிடைக்கும். எல்லாமே சந்தோஷமா அமைஞ்சிடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும். உன்னுடைய செயலை நீ செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கருத்து. பலன் இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். சாதகமாகவும் அமையலாம், சாதகம் இல்லாமலும் அமையலாம். அது எல்லாமே நம்முடைய கர்மாக்களை பொறுத்து தான். நம்மோட கர்மா என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கோ, அதை பொறுத்து தான் நம்முடைய பலனும், துன்பமும் வர்றது. பலன்கள் வருது. போன ஜென்மத்துல செய்த பாவம் இந்த ஜென்மத்துல நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேரு. அத பத்தி யோசிக்கும்போது, இதையே ஒருத்தர் யோசிச்சார். என்னன்னா, அடிக்கடி அவர் நினைச்சிட்டு இருக்காரு, நமக்கு ஏன் இப்படிலாம் ஒரு சோதனை வருது? யாராவது ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம இந்த கொஸ்டினுக்கு விடை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது ஒரு முனிவர் இருக்கார். ஒரு ஞானி. ஞானி முனிவர்னாலே ஒரு பெரிய ஞானி. அவர் என்ன பண்றாருனாக்கா, உட்கார்ந்துட்டு இருப்பாரு. போய் கேட்பாரு இவரு, "சாமி, நானும் ரொம்ப நாளா ஒரு விடை தேடிட்டு இருக்கேன். அந்த விடை எனக்கு கிடைக்கவே இல்ல. எனக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்களா?" "சொல்லு மகனே, கேட்கறதுக்கு தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஞானியா. எந்த வேலையும் இல்லாம நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஞானி. உடனே அவர் சொல்றாரு, "இல்ல, போன ஜென்மத்துல செய்த பாவம், புண்ணியம் அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்றாங்களே. இதெல்லாம் எது எப்படி சாமி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா? இதெல்லாம் கரெக்ட்டா நடக்குதா? போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செய்தேன், என்ன புண்ணியம் செய்தேன்னு எனக்கு தெரியாது. அத ஏன் கடவுள் அந்த ஜென்மத்திலேயே அந்த கஷ்டம், அந்த தண்டனைய குடுத்துறக்கூடாதா? எனக்கு ஏன் இந்த ஜென்மத்துல கொண்டு வந்து இந்த தண்டனைய குடுக்கணும்?" உடனே அவர் சொல்றாராம், "இப்ப நைட் ஆயிடுச்சு. நீ போயிட்டு நாளைக்கு காலையில வாப்பான்னு" சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறார். உடனே அவனும் போயிடுறான். அடுத்த நாள் காலையில வரான். காலையில வந்து கேட்குறான். "அண்ணே, சரி வா என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுல அப்படியே ஒரு 10 அடி தூரம் அழைச்சிட்டு போறார். அழைச்சின்னு போயிட்டு ஒரு குட்டி மரம். அப்பதான் மரம் வந்து சின்னதா வளர ஆரம்பிச்சிருக்கு. உடனே "இது என்னதுப்பா இது?" அப்படின்னதும், இந்த கண்ண இப்படி தொட்டு பார்த்துட்டு, "இது ஒரு மாமரம் மாதிரி இருக்கு சாமி. இது மாமரம் தான் இது" அப்படின்னு சொல்றான். "ஓ! மாமரம். மாமரம் வந்து விதை வந்து இதுல இருக்கு. இந்த விதை வந்து மரம் ஆகுது. இது பெரிய மரமாகணும்னாக்கா, சாயந்தரம் இந்த மரம் வந்துடுமா?" "அது எப்படிங்க சாமி சாயந்தரமே வரும்? பல வருடங்கள் ஆகும் இல்லையா? இந்த மரம் உருவாகுறதுக்கு நெறைய வருடங்கள் ஆகும்" அப்படின்றாங்க. தெரியுதுல்ல? ஒரு மரம் வளர்ந்து பெரிய மரமாகறதுக்கு எத்தனை வருடங்கள் பிடிக்குது. அதேதான் நீ வைக்கக்கூடிய விதை தான், அது பெரிய மரமாகி, அது பல வருடங்கள் கழித்து உனக்கு அ துன்பமும், இன்பத்தையும் தருது. அந்த விதை வந்து வைக்கிறவங்க உன்னோட தாத்தா, உன்னோட அப்பாவா கூட இருக்கலாம். அதோட பலனை யார் அனுபவிக்கிறது? நாளைக்கு இந்த மரம் பெருசாகி பழம் பழம் பழுத்தா உனக்கு. பழம் பழுக்கலைனாலும், பலன் இல்லைனாலும் அதுவும் அந்த மரம் உனக்கு தான். இல்லையா? அந்த மாதிரி உங்க தாத்தா, உங்க அப்பா கொடுக்கக்கூடிய ஒரு விதைய வச்சிருக்காங்க. அந்த மரத்தோட பலனை நீ அனுபவிக்கிற. அவ்வளவுதான். நம்முடைய உடல் அதாவது நம்முடைய உடல் என்பது அழியக்கூடியது. ஓகேவா? நம்முடைய உடல் என்பது அழியக்கூடியது. ஆமா. அதே நம்முடைய ஆன்மா என்பது என்னைக்கும் நிலைச்சு இருக்கும் அது. அது அழியாதது. அந்த ஆன்மா அடுத்த 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 ஜென்மத்துக்கு அடுத்தடுத்த உடம்புக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆன்மா வந்து நீ வந்து உடல் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா உன்னுடைய ஆன்மா இருக்குது. நீ வச்ச விதை, உங்க அப்பா வச்ச விதை வந்து இன்னைக்கு மரமாகி உனக்கு பலன குடுக்குது. அதனால தான் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கும் போய் சேரும். அதனால நீ வைக்கக்கூடிய விதைய ஒழுங்கா நடு. உன்னுடைய சிந்தனைகள் நல்லதா இருக்கட்டும். உன்னுடைய எண்ணங்கள் நல்லதா இருக்கட்டும். உன்னுடைய மனம் நல்லதா இருக்கட்டும். நீ நடக்கக்கூடிய பாதை நல்லதா இருக்கட்டும். நல்வழியில நீ போ. உன்னுடைய பலன் யாவும் நீ வச்சிருக்கிற விதை எல்லாமே பெரிய மரமாகி உன் பிள்ளைகளுக்கு போய் அது சேரும். அப்போ உன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. நீ உன்னோட வாழ்க்கைய நினைச்சு கஷ்டப்படாத. உன்னுடைய பிள்ளைகள நினைச்சு நீ நடத்து. நீ உன்னுடைய செயலை நடத்து அப்படிங்கிற.